வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். ரசிகர்கள் செய்த செயலால் அதிர்ச்சியான காதல் தினம் பட நடிகை அவரே சொன்ன பகிர்ந்த அவங்களுடைய தகவல். வாங்க என்ன செய்தி என்ன தகவல் இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தனக்காக ரசிகர்கள் செய்தது குறித்து நடிகை சோனாலி பிறந்தே அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ஹிந்தியில் பிரபலமான நடிகையாக இருந்தவங்க தான் சோனாலி பிந்த்ரே. இவங்க இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் 1995ஆம் ஆண்டு வெளியான பம்பாய் படத்தில் ஹம்மா ஹம்மா என்ற பாடலுக்கு நடனமாடி தமிழ் ரசிகர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரிச்சயமான ஒரு நடிகையாக வலம் வந்தாங்க. அதன் பின்பு இவங்க தமிழ்ல குணால் நடித்த காதலர் தினம், நடிகர் அர்ஜுன் நடித்த கண்ணோடு காண்பதெல்லாம் போன்ற சில திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. அதற்கு பின்பு இவங்க சரியாக தமிழ்ல பட வாய்ப்புகள் அமையல. இருந்தாலும் இவங்க பாலிவுட்ல முன்னணி நடிகையாக இருந்து வந்தாங்க. இப்படி இருக்கும்போது சில வருடங்களுக்கு முன்பு இவங்க தனக்கு புற்றுநோய் இருப்பதாக ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்த ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தாங்க. இதற்காக இவங்க நியூயார்க்கில் உள்ள மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாங்க. மேலும் நடிகை சோனாலி கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நலம் தேடி தற்போது பூரண குணமாகிவிட்டாங்க. அதே போல மும்பை போல மீண்டும் இவங்க சினிமாவில் நடிக்க துவங்கியிருக்காங்க. இது தொடர்பாக இவங்க தனது கவர்ச்சியான புகைப்படம் ஒன்று இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இதனை கண்ட ரசிகர்கள் சாக்காயிருக்காங்க. சோனாலி பிந்த்ரே இவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த நிலையில நடிகை சோனாலி பிந்த்ரே சமீபத்தில் அளித்த பேட்டியில் தன்னுடைய ரசிகர் செய்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை குறித்து பகிர்ந்திருக்காங்க. அதுல அவர் ஒரு முறை நான் கோபாலுக்கு சுற்றி பார்க்கும் போது சென்றிருந்தேன். அப்போது என்னை சந்திக்க முடியாமல் போனதால் என்னுடைய ரசிகர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக சில முன்பு கூறியிருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்தது. அதே போல எனக்கு மெயிலும் ஒரு கடிதம் அடித்திருந்தாங்க. அதுல எழுத்துக்கள் எல்லாம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. அது ரத்தமா என்று சோதித்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இப்படியெல்லாம் செய்வாங்களா? ஒரு மனிதனை இந்த மாதிரி ஒரு இடத்தில் வைத்து பார்க்க முடிகிறது. இது போன்ற ரசிகர்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியலை என்று சோனாலி அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. சோனாலி இயக்குனர் ரமேஷ் பெர்லின் மகனான திரைப்பட தயாரிப்பாளர் கோல்டி பெஜாவை தனது நாராஸ் படத்தின் செட்டில் சந்தித்தார். பின்பு இருவருமே காதலித்தாங்க. 2002ஆம் ஆண்டு அவர்களுக்கு திருமணம் நடந்தது. அவர்களுக்கு ஒரு குழந்தை 2005ஆம் ஆண்டு பிறந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இவங்க அளித்திருக்கும் பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தது. ரசிகரிடமே அந்த புகைப்படத்தை வெளியிட்டு ரொம்பவே ஷாக் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில இவங்க தன்னுடைய ரசிகருக்கு இருந்ததை வருத்தம் தெரிவித்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.